ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா பாயிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாயிண்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு வியர்டான ஒரு கான்செப்ட், அதாவது ரொம்ப ஈஸியாக புரியாத மாதிரி ஒரு கான்செப்ட். ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்டும் கூட. அதனால் அதை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்ஸ் வழியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பாயிண்டர் அப்படின்னா பேசிக்காக என்னென்னா, நம்ம வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். int a = 5 அப்படின்னு ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போது இது நம்ம சொல்லியிருக்கோன்னா இது என்ன கம்ப்யூட்டர் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5ங்கிற வேல்யூவை நம்ம வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ கம்ப்யூட்டர் வந்து நம்ம எதை ஸ்டோர் பண்ண சொன்னாலும் அது வந்து அதோட மெமரியில் வந்து ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணும். அதாவது அந்த ரேமில் போயிட்டு ரேமில் இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 4GB ரேம், 5GB ரேம், 8GB ரேம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற ரேமில் ஏதாவது ஒரு அட்ரஸில், ஏதாவது ஒரு மெமரி அட்ரஸில் போய் இந்த வேல்யூவை அதை ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. அப்போ தான் அதுக்கு தெரியும் அந்த வேல்யூ என்ன அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வந்து 5 ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ரேமில் போயிட்டு இந்த வேல்யூவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். சரி, இப்போ வந்து நம்ம அது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது தான் பாயிண்டர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஏ வந்து = 5 நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அந்த ஏ வந்து கம்ப்யூட்டர் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கு. அது எந்த இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு அந்த வேரியபிள் நேமை கொடுத்தோம் அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா அட்ரஸ் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். அது அதாவது இந்த ஏன்ற வேரியபிளை எந்த அட்ரஸில் ஸ்டோர் பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஆம்பர்சன்ட் போட்டு அந்த வேரியபிள் நேமை கொடுக்கலாம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏவை எந்த அட்ரஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்றத கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த வேரியபிள் ஏ எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஹெக்ஸா டெசிமல் வேல்யூவாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 0x அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வந்திருக்கு. 0x அப்படிங்கிறது வந்து இது ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னு டினோட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹெக்ஸா டெசிமல் வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ், அதாவது 0 to 9 இருக்கும். அப்புறம் ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் எஃப் வரைக்கும் இருக்கும். அதுதான் ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ. இப்போ இந்த அட்ரஸ் வந்து நம்ம மெமரியில் ஏதாவது ஒரு லொக்கேஷனை வந்து குறிக்குது. அதாவது இந்த கம்ப்யூட்டரில் இருக்க ரேமில் ஏதாவது ஒரு அட்ரஸ்க்கு இந்த வேல்யூவில் வந்து குறிக்குது. இந்த அட்ரஸில் தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்து 5 வந்து கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கு. சரி, இப்போது இதுதான் பாயிண்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாயிண்டர் கிடையாது. இது வந்து அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். அதாவது இப்போ பாயிண்டர்னா என்னன்னா, இந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா டைப், அதுதான் வந்து பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எந்த வேரியபிள் டைப்போட அட்ரஸை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கணும். அதாவது இப்போ நம்ம ஏவோட வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ஏ வந்து எந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்றத ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இன்ட்ன்னு போட்டுக்கணும். அப்புறம் பாயிண்டர், இது வந்து ஒரு லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுது. இது வந்து ஒரு வேல்யூ இல்லை, இது வந்து ஒரு லொக்கேஷனை தான் பாயிண்ட் பண்ண போகுது மெமரியில் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார் சிம்பிள் பண்ணணும். அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் பண்ணுவோம் இல்லையா கம்ப்யூட்டரில், அதாவது அந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிங்கன்னா இது வந்து இன்டீஜர் பாயிண்டர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த வேரியபிள் வந்து ஒரு இன்டீஜர் இருக்கிற இடத்த பாயிண்ட் பண்ணும், அந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாயிண்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஈக்குவல் டு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம், ஏவோட அட்ரஸை ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா. நம்ம பார்த்தோம் ஏவோட அட்ரஸ் வேணும்னா நம்மளுக்கு ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு அந்த வேரியபிள் நேமை கொடுக்கணும். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஏவோட அட்ரஸ் வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிடுச்சு. அது கரெக்டாக ஸ்டோர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் சிஅவுட் போட்டு பாயிண்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இது அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் நெக்ஸ்ட் லைன் இங்கே மேலே வந்து எண்டல் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ தான் வரணும். ஏன்னா இது ரெண்டுமே ஏவோட அட்ரஸை தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் வந்திருக்கு, முதல் வேல்யூவும் ரெண்டாவது வேல்யூவும். இதுதான் வந்து ஒரு பாயிண்டரோட பேசிக்காக ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து நம்ம இப்படி பண்ணுவோம், டேட்டா டைப் போட்டு வேரியபிள் நேம் போட்டு ஈக்குவல் டு வேல்யூன்னு கொடுப்போம். இப்போ அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா இந்த வேரியபிள் எங்கேயாவது ஒரு அட்ரஸில் போயிட்டு நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். அதோட ரேமில் வந்துட்டு எங்கேயாவது ஒரு அட்ரஸில் போய் ஸ்டோர் பண்ணிடும். அது எந்த ஆக்சுவல் அட்ரஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு இந்த வேரியபிள் நேம் போட்டோன்னா அது எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த அட்ரஸை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் வந்து பாயிண்டர்ஸ். அந்த பாயிண்டரை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னா, எந்த டேட்டா டைப்போட அட்ரஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதாவது இந்த கேஸில் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்டீஜரோட அட்ரஸ் வேணும் இல்லையா. அதனால நம்ம வந்து இன்டீஜர் போட்டு இது பாயிண்டர் அப்படிங்கிறனால ஒரு ஸ்டார் சிம்பிளும் போட்டுக்கிறோம். இப்படி போட்டோன்னா என்ன அர்த்தம்னா,
இந்த வேரியபிள் வந்துட்டு ஒரு இன்டீஜரோட அட்ரஸை ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்னு நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்கிறோம். அப்புறம் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு அந்த வேரியபிள் நேம் போட்டோன்னா இந்த வேரியபிளோட அட்ரஸ் அப்படின்றது அர்த்தம். அதை வந்து நம்ம இந்த பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். பாயிண்டர் பிரிண்ட் பண்ணுறது வந்து நம்ம நார்மலாக ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், சி அவுட் போட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி போட்டோன்னா அந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து அந்த அட்ரஸை பிரிண்ட் பண்ணிடும். இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவ்வளோதான். அதாவது ஒரு பாயிண்டரை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு. இது நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் நான் வந்து உங்களுக்கு இன்டீஜர் மட்டும்தானே போட்டு காமிச்சேன். நீங்கள் வந்து வேறு வேரியபிள்ஸ்லாம் போட்டு பாருங்கள். அதாவது ஒரு கேரக்டர் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அதை எப்படி பாயிண்டர் போடுறது, ஒரு டபுள் வேரியபிள் ஃப்ளோட் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி பாயிண்டர் கிரியேட் பண்ணுறது, அதோட அட்ரஸை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். அதை வந்து பாயிண்டர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டரை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே நம்மளுக்கு அது ரெண்டும் சேமாக வருதா அப்படின்னு பாருங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது வீடியோவில் பாயிண்டரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.